2025 ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே 2025 எப்படி இருக்குங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 2025 வந்து எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருமே இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும். ஏன்னா எப்போதுமே ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த முழு வருஷமும் இருக்கும். ஸோ ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சண்டை சச்சரவோடு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கேற்ற ரிச்சுவல்ஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை ஈஸியாக ஆக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு ஆரம்பிக்கும் போது சூப்பராக இருக்கும். பட் அங்கே வந்து நிறைய டென்ஷன் இருக்கலாம். பணத்தினால டென்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள். அந்த வீண் விரயம் எப்படி வரும்னா உடல்நிலை உபாதை, அப்படி இல்லைன்னா வந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபைனான்ஷியல் விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் சனிக்கும் ராகுக்கும் நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டாதான் உங்களால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். யாருக்குமே தேவையில்லாமல் போய் ஷூரிட்டியை சைன் போடவே போடாதீங்க. இந்த ஒரு நெகட்டிவ் டைமில் தான் கரெக்டான தப்பான மக்கள் உள்ளார வருவாங்க. வந்துட்டு உங்களை வந்து கரெக்டாக அவங்க பேசுகிற மாதிரி ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதுவாக பேசுவாங்க. நீங்கள் உள்ளார போய் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஷூரிட்டி போடுறதோ மற்றவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி தர்றதோ இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ட்ராவல் நிறையா இருக்கும். அதே மாதிரி உங்கள் லைஃப் மாறப்போகுதுன்னா உங்கள் லேப்டாப் செல்ஃபோன் எல்லாமே மாறும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2025 ஒரு 70-80% ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ரிஷபத்துக்கு ரியல் குட் டைம். புது மக்கள், பணவரவு அப்படிங்கிற ஒரு என்டையர் ப்ராசஸே மாறிடும். அதே மாதிரி திடீர்னு எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் பணவரவு நிறைய இருக்கும். இந்த வருடம் நீங்கள் எந்த விஷயத்தை இன்வெஸ்ட் செஞ்சாலும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நிறைய விசேஷங்கள், புது மக்களை பார்ப்பது, நிறைய பேர் ஹெல்ப்பிங் வந்து பண்ணுவாங்க. 2025 வந்து உங்களுடைய இம்பார்ட்டண்ட் இயராக இருக்கலாம். காரணம் என்னன்னா இப்போ வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதோ மேஜராக டிசிஷன் எடுக்க போறீங்கன்னா 2025 ரொம்ப ஏதுவாக இருக்கும். இந்த 2025ல நீங்கள் என்ன பண்ணணும், தயவு செய்து குருக்கு நிறைய ப்ரேயர் பண்ணோம். அந்த கைடன்ஸில் தான் உங்களால் கரெக்டாக முடிவெடுக்க முடியும். ஏன்னா உங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக் வந்து தனியாக நீங்கள் முடிவெடுக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டு மக்களோட ஹெல்ப் வச்சு தான் நீங்கள் முடிவு எடுப்பீங்க. அப்போ குருக்கு நீங்கள் விளக்கு வச்சு முடிவு எடுத்தாதான் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 2025 ரிஷபராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025ல் வந்து வேலை மாற்றம், ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய சேர்னிங் நடக்கும். சேர்னிங்னா நான் பண்ணுற வேலை கரெக்டாக, வேலை மாற்றணுமா, வேறு ப்ராஜெக்ட் மாற்றணுமா, வேறு கம்பெனி விட்டு போகலாமா அப்படிங்கிற விஷயம் போயிட்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் இல்லை, இங்கே எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படியே தான் நான் உட்கார போகிறேன்னு நீங்கள் என்ன தான் புஷ் பண்ணிட்டு போனாலும் அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அந்த மைண்டில் வந்து திருப்பி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் திருப்பி வரும். இந்த வேலை அந்த பற்றின யோசனை வரும்போது நம்ம இருக்கிற வீடு கரெக்டாக இல்லையா, நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாமா, வீடை மாற்றலாமா, காரை மாற்றலாமா அப்படிங்கிற விஷயங்களும் வரும். நிறைய பேருக்கு கரெக்டாக அந்த வாகன மாற்றம் வரும், அதோட வேலை மாற்றமும் வரும். ஸோ 2025 கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியாக தான் இருக்கும். நீங்கள் சுப செலவாக மாற்றிடுங்க. கான்ஷியஸாக ஜஸ்ட் ஜம்ப் இன்டு சேஞ்சிங் த ஹவுஸ் அண்ட் சேஞ்சிங் த வெஹிக்கல். இல்லைன்னா தேவையில்லாத செலவாக மாறிடும். ஸோ நீங்களே அப்படியே கான்ஷியஸாக செலவை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2025 ஈஸ் அவுட் ஆகும். கண்டிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நிறைய வரலாம். கடகராசிக்கு 2025 எப்படி இருக்கும்? கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ராவல் இருக்கும். நிறைய ட்ராவல், புது இடத்துக்கு போய் பார்க்கறது அது ஒரு பக்கம். அப்பா, வீட்டில் பெரியவர்கள், இவங்க எல்லாரோடைய லைஃப்பையும் ஏதோ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையில்லாத பிரச்சனைகளை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு யாருக்குமே முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் கேட்டலிஸ்டாக இருக்கலாம். பட் இந்த முடிவு தான் கரெக்டுன்னு திணிக்க போகாதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனையில் போய் முடியும். கொஞ்சம் செலவு வந்து மாடரேட்டாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூ ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது. மற்றபடிக்கு லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். நிறைய விஷயங்கள்
வீட்டிலேருந்து முடிவு எடுக்கிறத விட வீட்டை விட்டு வெளியில் போய் ட்ராவல் பண்ணும்போது எடுக்கின்ற முடிவு வந்து இன்னும் நன்றாக இருக்கும். அந்த கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அந்த இயர் எண்டில் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக தன்வந்திரிக்கு பூஜை பண்ணிக்க வேண்டியிருக்கும். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரிபிள் டைமாக இருக்கும். டெரிபிள் டைம்னா இந்த ஒரு வருடம் நீங்கள் கவர்மெண்ட் நடக்கிற விஷயங்கள் ஒழுங்காக நடத்திக்கிட்டு போகணும். இந்த மைண்ட் வந்து எப்படி இருக்கும்னா பேட் டைமில் தான் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, இருக்கிற இடம் சரியில்லை, எல்லா நெகட்டிவ் விஷயங்களுமே பாசிட்டிவாக பார்க்க தோணும். அப்படி எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக பார்க்க தோணும் போது அப்போனா நெகட்டிவ் விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஏதுவாக இருக்கும்னு டிசிஷன் எடுக்க தோணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இருக்கிற இடம் வேலை சரியில்லை, சூப்பர்வைசர் சரியில்லை, என்னோட மேனேஜர் சரியில்லை, அவன் வந்து இன்னொரு கம்பெனி எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, அங்கே வந்து நிறைய சம்பளம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படுவாங்க. அங்கே போய் ப்ராப்ளத்தில் உட்காந்துப்பாங்க. இந்த 2025 இந்த வீடை மாற்றுறேன், நான் வேலையை மாற்றுறேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன், நான் யூடியூபராக ஆக போகிறேன், அதெல்லாமே உங்களுக்கு லாங் டேர்மில் நிறைய ப்ராப்ளம்ஸை எடுத்துகிட்டு வரும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் நினைப்பு என்னென்ன நான் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை எடுத்து வச்சுக்கிறத விட மற்றவங்க சொல்கிறது பெட்டராக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு முன்னாடி போங்க. யார்கிட்டையாவது நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 2025 பிஸ்னஸோ இல்லை வந்து நான் ஆண்டர்ப்ரூனராக மாறணும், நான் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுங்கிற டைம் இல்லை. யார்கிட்டையாவது உட்கார்ந்து வேலை செஞ்சு தொழில் கற்றுக்க வேண்டிய டைம். ஸோ இருக்கிற இடமே சுகம், அங்கே இருந்துக்கோங்க. சாரி, கன்னியா ராசிக்கு 2025 எப்படி இருக்கும்? ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும் 2025. எது வரைக்கும் என்னென்ன தடைப்பட்டு இருந்ததோ எல்லாமே ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். நிறைய மூமெண்ட் இருக்கும். அதே மாதிரி புது ஆட்கள் வருவார்கள். அவங்க ஐடியாஸ்லாம் நிறைய உள்ளார வரும். அந்த ஐடியாஸ் வந்தால் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நீங்கள் யோசித்து வச்சுக்கணும். கொஞ்சம் ஈஸியாக லைஃப் வந்து போக ஆரம்பிக்கும். புது பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ வருவாங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். அண்ட் இந்த டைம் வந்து ரொம்ப நீங்கள் பாசிட்டிவாக என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்து வச்சுக்கிட்டு பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம். யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. சண்டை போடுவதனால், இது பேர் சைக்கிக் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. சைக்கிக் வார்ஃபேரில் இருக்கும்போது தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போட்டு உள்ளார போய் எனர்ஜி ட்ரெயின் ஆகும். அதனால் உங்களுடைய காரிய சித்தி அடிவாங்கும். ஸோ பேசிக்கிட்டே இருப்பீங்க, அது பிரச்சனையாக மாறும்போது ஓகேன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ண தெரியணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? 2025 ஈஸியாக போகாது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. 2025 கடன் வாங்கினீங்கன்னா பெருகும். வாங்க வாங்க ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ பார்த்து கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. அதை விட கடன் வாங்கி லைஃப் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர். பட் அதை நீங்கள் பார்த்து செய்ய வேண்டி இருக்கும். இது ரெண்டாவது வந்து திருப்பியும் மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி இங்கே சின்ன ப்ராப்ளம் பெருசாகிடும். மற்ற ராசிக்காரர்களுக்கு பெருசாக வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சின்னதாக வர்றது பூதாகரமாக ஆகும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய சனிக்கு நீங்கள் பூஜை பண்ணணும், மகாலட்சுமிக்கும் பூஜை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசர்ன்மெண்ட் இருக்கும், உள்ளார போகலாமா வேண்டாமான்னு. என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், யாரோட சேர்றீங்கிறது. அந்த சேர்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ராங் பீப்புள் அலைன்மெண்ட்டில் வருவாங்க. அவங்கள பார்த்துக்கு உங்களுக்கு இனம் புரியாத ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2025 அவங்களால பிரச்சனை வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய கஷ்டத்தில் போய் உட்கார்றதுக்குரிய சுச்சுவேஷன் வரும். ஸோ விருச்சிக ராசிக்கு 2025 எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். வீடு மாற்றம் எல்லாம் முடிஞ்சு லைஃப்பில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகலாம். குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ட்ரிகர் ஆகலாம். புது விஷயங்கள் ஏதாவது உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்கலாம். அது நீங்கள் என்ன யோசித்து வச்சுருக்கீங்களோ அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணலாம். கைடன்ஸ் உங்களுக்கு நிறைய தேவை. நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியுமாங்கிறதுக்கு கைடன்ஸ் உங்களுக்கு தேவை. குருக்கு விளக்கேற்றுங்க. 2025 நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் பயங்கரமாக டாம்னு சொல்லுவோம். அதை பண்ணவே பண்ணாதீங்க. சைலண்ட்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணுவீங்க. அதை 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த விஷயம் தொடங்கவே தொடங்காது.
அப்படியே மூடி போயிடும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள தயவு செய்து சண்டை போடக்கூடாது. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் எல்லார்கிட்டையும் சொல்கிற இந்த இம்பார்ட்டண்ட் ஒரு ரெமடி, பெரிய அகல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெல், 1 டீஸ்பூன் மொச்சை, 1 டீஸ்பூன் சர்க்கரை, எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டே வாங்க. ஏன்னா வீட்டில் சுச்சுவேஷன் பீஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒரு நாள் போகிற மாதிரி ஒரு நாள் இருக்காது. 2025 ஃபுல்லாகவே இந்த அகலை நீங்கள் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை முன்னாடி ஏற்றுங்க. அப்போ தான் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வீடு மாற்றுவீங்க, இல்லை வீடு கட்டலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்பு வந்து உங்களை அறியாமலே புஷ் பண்ணிட்டு போகும். நான் எப்படியாவது இந்த வருஷம் நான் வீடுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேஸ்மெண்ட்டாவது போட்டுருணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். வாகனம் மாற்றலாமான்னு இருக்கும். இதோட அடுத்தது இம்பார்ட்டன்ட் வந்து வேலையில் நீங்களே சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு பார்ப்பீங்க. கரெக்டாக யாராவது வந்து இந்த வேலை வேண்டாம், வேற வேலை இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 இம்பார்ட்டன்ட் இயர். இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆறுது, வெளியூர் ட்ராவல் பண்ணணும், இடமாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம், ஹையர் க்ரோத் இன் ஒர்க் எல்லாமே அமைஞ்சு வரும். தயவுசெய்து பரிகாரம் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி தேவை. கடவுள் அந்த கிரகச்சார நிலை வழியா ஓப்பனிங் கொடுக்கலாம், பட் அதை குதிக்கணும் இல்லையா? அந்த பங்கி ஜம்பிங் மாதிரி இருக்கும், பாசிட்டிவ் பங்கி ஜம்பிங் மாதிரி இருக்கும். அது குதிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவை. பரிகாரம் பண்ணிக்கோங்க. அந்த எனர்ஜியில் ஈஸியாக நிறைய விஷயம் பண்ண முடியும். மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு ட்ராவல், பயங்கர ட்ராவல் இருக்கும். போகாத ஊர், பார்க்காத கோவில், புது புது இடம், ஃபாரின் ட்ராவல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஒரு பாசிட்டிவ் இயராக தான் இருக்கும். அதே மாதிரி பேச்சுனால மட்டும் ப்ராப்ளம் வரும். அந்த பேச்சுங்கிறது அப்படியே சின்னதாக ஆரம்பித்து உள்ளார போய் கொக்கி போட்டு அப்படியே உங்கள் வாயிலேருந்து உங்களோட விஷயங்கள்லாம் எடுத்து அதுவே உங்களுக்கு பாதகமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ மகர ராசிக்காரர்கள் தயவு செய்து பேச்சை ரொம்ப கண்ட்ரோல்டாக எடுத்துகிட்டு போகணும். அது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சனிக்கோ இல்லை குருக்கோ பூஜை பண்ணுங்க. தயவுசெய்து முருகர் பண்ணிடாதீங்க, ஏன்னா பேச்சின் கடவுள் முருகர்ன்னுவாங்க. முருகருக்கு பண்ணீங்கன்னா அப்படியே இன்னும் உக்ரம் ஜாஸ்தி ஆகி நீங்கள் எல்லா உண்மையும் வெளியில் சொல்வீங்க. உண்மையாக நீங்கள் சொல்லலாம், பட் அது காலம், மக்கள், அந்த சிச்சுவேஷன்லாம் பார்த்து தான் சொல்லணும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் ஏதுவாக இருக்கும், பட் பேச்சுனால பிரச்சனை வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? நினச்சதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டைம். ஒரு பக்கம் பிளேஸ் சேஞ்ச், அந்த பிளேஸ் சேஞ்ச் வழியாக வர நிறைய க்ரோத். சில பேருக்கு வந்து இடம் மாற மாற க்ரோத் ஆகும். அது வந்து 2025 கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கலாம். சில பேருக்கு வந்து மாறாமல் ஒரு இடத்துல இருப்பாங்க. பட் இந்த 2025 நீங்கள் இடம் மாற்றத்தினால தான் க்ரோத்தே வரும். நான் இடம் மாற்ற மாட்டேன், அதே இடத்துல தான் இருப்பேன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கடவுளோ இல்லை கிரகச்சாரமோ அந்த இடத்த விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட நிறைய அந்யோன்யம் வரும், நிறைய கிளாரிட்டி வரும். எந்த பர்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி டிசிஷன் எடுக்கணுங்கிற நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்களுக்குள்ளாரே ஆனால் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும். ராகுக்கும் கேதுக்கும் பூஜை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். பீஸ்ஃபுல்னஸ், உங்களுக்குள்ளார இருக்க பீஸ்ஃபுல்னஸும் அதிகரிக்கும். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? ரொம்ப இந்த ஒரு 2024 இருந்த கன்ஃபியூஷனோ செலவுகளோ 2025 இருக்காது. நிறைய கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்குள்ளார உங்களுடைய அப்பியரன்ஸ், தோற்றம், ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே மாறிடும். சடனாக ஒரு சேஞ்ச் வரும். அது வந்து உங்களுக்குள்ளாரே ஒரு ரெசல்யூஷன், இல்லை நான் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, நான் மாற்றிக்கணுங்கிற ஒரு ரெசல்யூஷன் உங்களுக்குள்ளாரே வந்து சேஞ்ச் வரும். நிறைய சுய சிந்தனைகள் நிறைய இருக்கும். நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா, இல்லை நம்ம மாற்றிக்கணுமா, அந்த மாதிரி ஒரு நிறைய சுய சிந்தனைகள் இருக்கும். ட்ராவலும் இருக்கும். நிறைய கைடன்ஸ் வெளியிலேருந்து வரும். நீங்கள் பார்க்குற மனிதர்கள் விட புது மனிதர்கள் யாராவது வந்து அவங்க வழியாக வர கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வேலையும் நன்றாக போகும். மைட் பி 2025 இயர் எண்டில் வீடு மாறலாமாங்கிற ஒரு தாட்ஸும் வரும். மற்றபடிக்கு மீன ராசிக்காரர்களுக்கு 2025 நன்றாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் சாதிச்சிடுவேன்னு நீங்கள் யார்கிட்டையுமே சேலஞ்ச் விடக்கூடாது. நீங்கள் பண்ணுற செயலில் தான் அந்த முனைப்பை காமிக்கணும்.
பேச்சில் முனைப்பை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சண்டை வரும், விச் இஸ் கால்ட் அஸ் சைக்கிக் வார்ஃபேர். தேவையில்லாத எதிரிகளை நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ ஆக்ஷனில் பண்ணிட்டு போனீங்கன்னா அது நிறைய விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். பேச்சில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது பாதகமாக முடிஞ்சு எதிரியும் வீண் வம்புகளும் தேவையில்லாத சர்ச்சைகளும் வரும். ஸோ 2025 அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் சிறிய சிறிய பரிகாரங்கள் நிறைய ராசிக்காரர்கள் பண்ணாங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர் 2025 இயர் பற்றின சிறிய அனாலிசிஸ்.